வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பிரம்மயுகம். மம்முட்டி நடித்து தமிழ்நாட்டிலையும் மலையாளத்திலே தான் வெளியாகியிருக்கு. ட்ரெய்லர் தமிழில் வந்தது, ஆனால் எங்கேயும் தமிழில் ரிலீஸ் ஆன மாதிரி தெரில. நான் சேலம் ஐநாக்ஸில் பார்த்தேன். சேலத்தில் ஒரே ஒரு தேட்டரில் ஒரே ஒரு ஷோ மட்டும் போட்டிருக்காங்க. ஆனால் அதுவே ஹவுஸ்ஃபுல்லாக பயங்கர ரிசப்ஷனோடு தான் இருந்தது. படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பவே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ஏன்னா மம்முட்டி வில்லனாக நடிக்கும்போது இவங்க தமிழ்நாட்டில் ரஜினி வில்லனாக நடித்தா எப்படி இருக்குமோ அதை விட பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மம்முட்டி சிறந்த நடிகர். அவரோட கடந்த கால படங்களுக்கெலாம் போக வேண்டாம், அவரோட கடைசி 10 படங்கள் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவர் சூஸ் பண்ணுற கதைகளாகட்டும், எந்த ரோலாக இருந்தாலும் இறங்கி பண்ணுறதாகட்டும், அதிலே தெரிஞ்சிடும். பிரம்மயுகம் ட்ரெய்லர் வந்தப்பவே அந்த ஒரு டார்க் ஃபேண்டசி என்னவாக இருக்கும், எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வில்லத்தனமாக சிரிக்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் மம்முட்டி சிரித்தா ட்ரெய்லரில் சிரிக்கும்போது ஐயோ இந்த மனுஷனை சிரிக்க சொல்லாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் ட்ரெய்லரில் நம்ம என்ன நினச்சோமோ அந்த சிரிப்புக்கு அப்படி தான் படத்துலேயும் இருந்தது. படத்தில் மம்முட்டி சிரித்தா அவ்வளோ பயமாக இருந்தது. சரி, ஓகே, படத்தோட கதைக்கு வருவோம். 17ஆம் நூற்றாண்டு, அதாவது 1600களில் போர் நடக்கிற சமயத்தில் தப்பிச்சு வர 2 பேர் காட்டுக்குள்ளே வழி தவறி மாட்டிக்கிறாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் போயிடுறான், காணாமல் போயிடுறானே வச்சுக்கோங்க. இன்னொருத்தன் வழி தவறி ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே போயிடுறான். பசி, அங்கே இருக்க தேங்காய் எடுத்து சாப்பிட்றான். அங்கே இருக்க சமையல்காரன் முதல்ல பேசுகிறான். அப்புறம் அந்த வீட்டோட ஓனரான மம்முட்டி வராரு. யார் என்னென்னு விசாரிக்கிறாரு. இது மாதிரி தான் ஒரு பாணன் அப்படின்னா பாட்டு பாடுறவங்க அப்படிங்கிறப்போ ஓகே பாடு அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் கதை சாதாரணமாக தான் போகுதுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக ஆரம்பிச்சிடும். படம் ஆரம்பித்த செகண்ட்லேருந்தே அந்த ஃபீல் வந்துடும். அப்படி ஒரு படபடன்னு உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே தான் கொண்டு போகும். அப்படியே போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமா ரிவீல் ஆகும். இங்கே ஏதோ ஒரு இடத்துல மாட்டியிருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கும் புரியும், நமக்கும் புரியும். அவனால் அங்கேருந்து ஏன் வெளியவே போக முடியல அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, சாதாரணமாக குழந்தைகளை உட்கார வச்சு சொல்கிற மந்திரவாதி கதைகள் தான், நாட்டுப்புற கதைகள் தான். நம்மளும் சின்ன வயசில் நிறைய படிச்சிருப்போம். ஆனால் அதை ஒரு விஷுவலாக படமாக பார்க்குறப்ப இத்தனை வயசாகியும் அந்த ஒரு பதட்டம், பயம் அப்படியே இருக்குது. படத்தில் மொத்தமாக எண்ணி பார்த்தீங்கன்னா கூட 8 பேரை தாண்ட மாட்டாங்க. ஒரு ஃப்ரேமில் கூட 3 பேருக்கு மேலே கிடையவே கிடையாது. ஆனால் படம் அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது. இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்த ஒவ்வொருத்தரும் தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னு போய் பார்த்தா தான் தெரியும். உண்மையிலேயே நான் அதிகம் தேட்டரில் பார்க்க மாட்டேன். நான் இருக்கிற ஊர்லேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சேலம் போய் தான் பார்க்கணும். பட் எல்லோரும் கொடுத்த அந்த பில்டப்புக்காகவே போனேன், வேஸ்ட்டே ஆகலை. உண்மையிலேயே இந்த படத்தை தேட்டரில் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா அதோட அந்த எஃபெக்ட்டு, அந்த சவுண்டு, விஷுவல்ஸு இதெல்லாம் ஓடிடியில் கிடைக்காது. அது உண்மை தான். அதுக்காகவே தேட்டருக்கு போகணும். ரெண்டாவது, கதை அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்லைனில் சொன்னால் ரொம்ப சுருக்கமாக குழந்தைக்கு சொல்கிற கதையாக முடிஞ்சிடும். ஆனால் அது அவங்க சொன்ன விதம் ஒன்று இருக்குது. சாதாரணமாக ஒரு மாந்திரிக வீட்டில் போய் மாட்டிக்கிட்ட ஒருத்தன் எப்படி தப்பிச்சு வராங்கிறது தான் கதைன்னு சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கு அவங்க குறியீடாக பயன்படுத்துகிற விதம், கடவுள் சாத்தான் வாதங்கள், இந்த சாதி அடக்குமுறை இருக்குது இல்லைங்களா, பிராமணியத்துக்கிட்ட இந்த அடுத்து இருக்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கிட்ட அதிகாரம் போகிறது, இவங்களால் பாதிக்கப்படுற தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள், இவங்க எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெள்ளைக்காரன் உள்ள வர்றது, இதையெல்லாம் ஒரு குறியீடாகவும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கோணத்துலேயும் பார்க்கலாம். பட் படம் பார்க்கும்போது நமக்கு அந்த எந்த குறியீடுமே நம்ம மனசில் நிற்காது. படம் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் என்னாகுங்கிற ஒரு பதட்டத்திலே இருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் கேரக்டர் கம்மி தான், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு நடிச்சிருக்காங்க. மம்முட்டி எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவருக்கு ஈடு கொடுத்து மீதி 2 பேருமே நடிச்சிருக்காங்க. அந்த சமையல்காரனாக வரவராகட்டும், இந்த பாணனாகட்டும், கொஞ்சமும் குறையில்லை. இந்த ஒவ்வொரு சத்தமும் நமக்கு அங்கங்கே கேட்டுட்ருக்கோம். அந்த ஒவ்வொரு சத்தத்துக்கு பின்னாடியுமே என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா, அது
செஞ்சுட்டாங்க. 2வது கோட்டயம் புஷ்பநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள எழுத்தாளர். நம்ம ஊர் இந்திரா சௌந்தரராஜன் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். அவர் வந்து அங்கே பேய், பிசாசு, எச்சி கதைகள்லாம் வச்சு எழுதுவார். நான் சின்ன வயசில் நிறைய படிச்சிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு மந்திரவாதியும் என்ன பண்ணுவான்னா, நைட்டு போகத்துக்காக ஏதோ ஒரு பிசாசை வரவழைச்சி சம்பவிப்பார். அந்த கதையெல்லாம் படித்தப்போ அது எப்படிப்பா பிசாசு கூட பேய் கூட அப்படி இப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். இந்த படத்தில் அப்படி ஒரு சீன் வரும். மிரண்டேன். இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து யோசித்த ஒரு விஷயத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் டு த டைரக்டர் பர்சனலி. அதே சின்ன வயசு கதை தான். ஒரு 7 கடல் 7 மலை தாண்டி ஒரு கிளியோட இதுக்குள்ளே உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே இருக்கும். பட்டு இது சின்னது, இது பெருசு, இவ்வளோ பெரிய சாத்தானுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்ம எந்த கேள்வியுமே வராது. ஃபஸ்ட்டு திங், முதல்ல போய் தேட்டரில் படம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம பொறுமையாக பேசிகிட்டு இருக்கலாம். அது குறியீடு சொல்லுதா, குறியீடு இல்லாமல் இருக்கா, விஷுவல் அப்படி இருக்குங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த படத்தோட கதையை என்னன்னுங்க மம்முட்டிகிட்ட சொல்லி ஓகே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மம்முட்டி இதை சின்ன வயசில் அவங்க பாட்டிகிட்ட கேட்டிருப்பார். அந்த மாதிரி ஒரு சாதாரண கதை தான். ஆனால் எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் பார்த்தா ஒய்நாட் ஸ்டுடியோவும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பெருசாக ரிலீஸ் இல்லை. எனக்கு அதில் வருத்தம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னது அவங்கவுங்க ஊரில் இல்லை, நம்ம பக்கத்து ஊர் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை இந்த 2 நாள் ரிசப்ஷனை பார்த்து ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். படம் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, கலரில் எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ட்ரெய்லர் பார்க்கும்போதே. ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்குற இன்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலே கலரில் வந்திருக்காது. நமக்கு சில நேரம் வந்து அது ஒரு சினிமா அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி ஒரு படமாக நமக்கு தோண வைக்கல. ஒரு மாய உலகத்துக்குள்ளே போய் சிக்கிட்ட மாதிரி இருக்கும். 2வது அப்புறம் கிளைமேக்ஸில் நிறைய ரத்தம் இருக்குது, இன்டர்வல் சீன்லேயுமே இருக்குது. அதெல்லாம் வந்து கலரில் வச்சுருந்தா இவ்வளோ இம்பேக்ட் இருந்திருக்காது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அவங்க சூஸ் பண்ணதுக்கு காரணமாக தான் அது கச்சிதமாக வேலை செஞ்சுருக்குன்னே சொல்லலாம். தரமாக வந்திருக்கு. கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் இது கட்டாயம் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். பாருங்கள், அப்புறம் பேசுவோம். நன்றி.